Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a CB registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கோட மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மார்க்கெட்டில் அப்போ நம்ம வந்து இன்ட்ராடேவோட லெவல்ஸ் கொடுக்குறோம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வீடியோலையும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 22,625 அப் சைடு, 22,520 டவுன் சைடில். இந்த ரெண்டு லெவலுக்கு மேலே தாண்டினா தான் ஏதாச்சும் மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இன் பிட்வீனில் ட்ரேட் ஆச்சுன்னா 10 to 15 பாயிண்ட்ஸில் தான் ட்ரேட் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளியர் கன்சல்டேஷனில் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு லாஸ்ட் 2 டேஸாக சொல்லிட்டு இருக்கேன், மார்க்கெட் எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். பிகாஸ் என்னன்னா, தேர்ஸ்டே பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரியில் எவ்ரி தேர்ஸ்டே எக்ஸ்பெரி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் என்ன அப்படின்னா, ப்ரீமியம் மினிமம் 120, மேக்ஸிமம் 140. இந்த மாதிரி ப்ரீமியம் இருந்தால் தான் நம்ம ஆப்ஷன் பையருக்கு ஓரளவுக்கு நம்மளால ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். நான் நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ப்ரீமியம் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருக்குது நிஃப்டியில். இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் அட் த மணி ப்ரீமியம் 50 rupees to 52 rupees ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் 40 ஆச்சு. அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 60, 62 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிகேவே இருந்துச்சு. இந்த இடத்துல அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சல்டேட் ஆகணும், டைம் வேல்யூவில் ப்ரீமியம் டேக்காச்சு. அட் த மணி ப்ரீமியமே 62 rupees தான் இருக்குன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் அட்ராக்டிவாக வரமாட்டாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, டைம் வேல்யூ ப்ரீமியம் டிகே ஆகும். புதுசான செல்லர்ஸ் வராதனால மார்க்கெட்டில் மொமெண்டம் வராது. அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் மார்க்கெட் எங்கேயும் போகாது. பிகாஸ் என்ன ரீசன்னா, ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னா அவங்க ப்ரீமியம் வித் பிரேக் ஈவன் எதிர்பார்ப்பாங்க. ப்ரீமியமே கம்மியாக இருக்குன்னா மொத்த ரெண்டு சைடும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மார்க்கெட்டில் மொமெண்டம் கொடுத்தா அவங்க ஈஸியாக லாஸ்க்கு போயிடுவாங்க. அதனால ப்ரீமியம் ஓரளவுக்கு மினிமம் 120 to 140 இருக்கணும் எக்ஸ்பெரியில். அப்படி இருந்தால் தான் ஆப்ஷன் பையருக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ப்ரீமியமே 50, 40, 60 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் கன்சால்டேட்டில் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி வீடியோஸில் 48,800க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா 48,900, 49,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஒரு நல்ல மொமெண்டம் 48,970 வரைக்கும் போயிருக்கு. இந்த மொமெண்டம் வந்து நம்மளோட லைவ் ட்ரேடிங் குரூப்பில் மென்ஷன் பண்ணேன். பட் ஆனால் ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக இருக்கனால ட்ரேட் எடுக்கல. பிகாஸ் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரத்துக்குள்ளேயுமே அடுத்த கேண்டில் 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48,962, 920 நான் ஐடென்டிஃபை பண்ணேன். மார்க்கெட் திருப்பி நெகட்டிவ் சைடு வரதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் மொமெண்டம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 49,200 புட் ஆப்ஷனை என்டையரும் வைப்ரேட் பண்ணிட்டு 240 சப்போர்ட் எடுக்குது. இங்கேருந்து செல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஹையர் லெவலில் சஸ்டெயின் பண்ணுறதுனால இங்கே ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், மைனர் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணுங்கிறச்சோம் இந்த ட்ரேட் எடுத்தோம். ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees ப்ராஃபிட் வந்துச்சு. எல்லா டேவும் நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் ட்ரேட் கிடைக்காது. எல்லா டேவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் பைக் ஃபேவராக இருக்காது. மார்க்கெட்டில் ஒரு 20 days ட்ரேடிங் செக்ஷன் இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு 15 to 16 days ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணாதான் இப்போ இனிமேல் இருக்க மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 2,936 ஸ்டாக்கில் அட்வான்ஸ் 571 ஸ்டாக்ஸ் இருக்குது. டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 2,292 ஸ்டாக் டிக்ளைன் இருக்குது. 50 week லோ பார்த்தீங்கன்னா 400 ஸ்டாக் பக்கம் 52 லோ இருக்குது. எல்லா ஸ்டாக்கும் எல்லா செக்டரும் எல்லா ஸ்டாக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணனால நிஃப்டி ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி மார்னிங்கே சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்நேரம் லோ பிரேக் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃப்ஐ டேட்டாஸ் பார்க்கலாம்.
எஃப்ஐ டேட்டாஸ் இன்னும் அப்டேட் பண்ணல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,600 கால் ரேட் ஓரளவுக்கு இருக்குது. 22,500 புட் ரேட் இருக்குது. இன்னும் கால் ரேட் புட் ரேட் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எப்படி கிரியேட் ஆகுறது பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு கம்பேர் பண்ணுறதை விட கால் ஆப்ஷன் சைடில் ஸ்லைட்டாக கால் ரேட் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த லெவலும் சேஞ்ச் கிடையாது. டவுன் சைடில் நெக்ஸ்ட் லெவல் இதுதான் 510 இன்னைக்கு கிராஸ் ஆயிருக்கு. அடுத்தது 460 அந்த ரேஞ்சு, அடுத்தது 420 to 400 அந்த ரேஞ்ச் இருக்கும் டவுன் சைடில் சப்போர்ட்டு. அப் சைடில் பார்த்தீங்கன்னா 620 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 620 தானோடனே 670 720 இந்த கேப் ஃபில்லிங் வந்து 1 or 2 டேஸில் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மைனர் ரெசிஸ்டன்ஸ் வந்தாவே செல்லிங் ப்ரெஷர் வந்துடுது. அதனால் மார்க்கெட்டில் நாளைக்கு ஃபஸ்ட்டு டே, வீக்லிக்கு ஃப்ரைடே வந்து ஃபஸ்ட் டேயில் 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். மார்னிங் வந்தோடனே புல்லிஸோ பேரிஸோ இருந்தால் இமீடியட்டாக என்ட்ரி எடுக்காதீங்க. வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸில் டவுன் ட்ரெண்ட் இருக்கா, அந்த சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி ரீட்ரேஸ்மெண்ட்டில் கிடைக்குதான்னு பாருங்கள். மார்க்கெட் எகெயின்ஸ்டாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடில் இருக்கும்போது புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்கிறதுல ஆப்பர்ச்சுனிட்டி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது தான் நாளைக்கு கொஞ்சம் அட்வைசபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வரப்போ 1 or 2 டேஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. எனி டைம் பவுன்ஸ் பேக் வரலாம், ஷார்ட் கவரிங்கும் வரலாம். பட் அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்த கால் ஆப்ஷன் எடுக்கலாம், இங்கேருந்து எடுத்த புட் ஆப்ஷன் எடுக்கலாம்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்போம். பட் இப்போ இந்த டைம் ஏன் ஐடென்டிஃபை பண்ணல நாளைக்கு அப்படின்னா, நாளைக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் 1 ஹவர் ரன் பண்ண வச்சுட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கா இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாமான்னு பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். காலையில் வந்தோடனே ரேண்டம் ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போதைக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,510, 22,460, 22,420 டவுன் சைடில் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரேர் சினாரியோவில் 22,380 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,620 மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ், மைனர் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். 22,720 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பல தடவை சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் சப்போர்ட் கண்டிப்பாக செல்லர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வரும்போது கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க. அங்கே இடத்துக்கு வரும்போது புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும். மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஸில் வந்தாலும் அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணணும். அதனால் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த இடத்துல பிரேக்காக வரும்போது ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிடணும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம புட் ஆப்ஷன் சைடு தான் ட்ரை பண்ணணும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு. எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் 48,900லேருந்து லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 48,610 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் டவுன் சைடில் இருக்க லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மேஜர் சப்போர்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 48,520, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48,300 தான் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்பிட்வீனில் இன்ட்ராடேல வேணால் 48,400 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பட் மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 48,300 தான். அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது 4800 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் இருக்க பேங்க் நிஃப்டிக்கு இதுதான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப் சைடில் நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி 48,700 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் தான். பிரேக் ஆகிட்டு சஸ்டெயின் பண்ண முடியல, ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48,900க்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் பிரேக் எடுத்தால் தான், பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் 49,080 இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 49,222 இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே இருக்க லெவல்ஸ் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது. பேங்க் நிஃப்டியில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். பேங்க் நிஃப்டிங்கிறது மந்த்லி எக்ஸ்பெரி, நிஃப்டிங்கிறது வீக்லி எக்ஸ்பெரி. நீங்கள் அதில் இமீடியட்டாக ஒரு கேண்டில் வந்தோடனே மூவ்மெண்ட் என்ட்ரி எடுக்கிற மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஈஸியாக 30 to 40 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதோ ஒரு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், இது ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் இன்பிட்வீனில் சென்டரில் ஒரு கன்ஃபர்மேஷனில் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ரேண்டம் ட்ரேட் பண்ணாதீங்க, ட்ராப்பில் மாட்டிக்குவீங்க. எய்தர் சைடு பாசிபிள் இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வரும்போது ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, கேண்டில் கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், ஆர் இந்த இடத்துல சப்போர்ட்லேருந்து ஏதாச்சும் இது ஃபார்ம் ஆகுது, புல்லிஷ்னஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த மாதிரி டைமில் என்ட்ரி எடுத்தால் தான் ஒரு நல்ல மொமெண்டம் 80 to 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும்.
நெஃப்டி மாதிரி ஈஸியாக 10 to 15 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஈஸி. பட் இன் பிட்வீனில் நடுவில் ட்ரேட் ஆகும்போது ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. நம்மகிட்ட இருக்க 20 ட்ரேடிங் செக்ஷனில் நம்மளுக்கு நாங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். ரிமைனிங் ஒரு 4 நாள் ட்ரேட் கிடைக்காது, நம்மளோட ட்ரேட் செட்டப்பும் வராது. அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரேடர், எந்த இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், அந்த இண்டெக்ஸில் நம்ம என்ன பேராமீட்டர் பார்க்கணும், அந்த பேராமீட்டர் பார்த்துட்டு நம்மளோட ட்ரேட் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. ரேண்டம் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது இப்போ இருக்க மார்க்கெட்டில் அட்வைசபிள். இந்த மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக இது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஸில் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அழகாக ஒரு பையிங் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். பையிங்கில் வந்து அழகாக சப்ஸ்டைன் ஆகிட்டு பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும், அப்சைடில் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் என்ன இருக்குது, நெகட்டிவ்ல பிரேக் ஆகிருக்கு. இதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் ரேண்டம் பிளேஸில் என்ட்ரி எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். சப்போர்ட்டில் வரும்போது பார்த்துட்டு கால் ஆப்ஷன் சைட் ட்ரை பண்ணலாம். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பார்த்துட்டு ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட். இது இல்லாமல் மணி கேப் ஃபில்லிங்கில் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு சப்போர்ட் எடுத்தால் வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸில் பார்த்து ஏதாச்சும் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வருதுன்னா புட் ஆப்ஷன் ட்ரேட்லாம். இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் ட்ரேட் மார்ச் மந்த் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் பண்ணாதீங்க. ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். வேறு இமீடியட்டாக 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுறது, 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுதான் என்னோட அட்வைசபிள். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் மார்னிங் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.